நடிகர் சௌந்தர்யா ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்த நிலையில் அது விபத்து அல்ல, கொலை என சமூக ஆர்வலர் ஒருவர் ஆந்திர போலீசில் புகார் அளித்துள்ளார். தமிழில் பொன்னுமணி, அருணாச்சலம், படையப்பா, தவசி உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் சௌந்தர்யா. கர்நாடகாவை சேர்ந்த இவர் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி மொழிகளிலும் நடித்துள்ளார். 2004இல் தேர்தல் பிரச்சாரம் செய்ய ஹெலிகாப்டரில் சென்றபோது அது விபத்திற்குள்ளாகி மரணமடைந்தார். விபத்து நடந்த சமயத்திலேயே இது விபத்தல்ல என்பது மாதிரியான பேச்சுக்கள் எழுந்தன. இந்நிலையில் 21 ஆண்டுகளுக்கு பின் ஆந்திராவின் கம்பம் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் சிட்டி மலு என்பவர் போலீசில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் நடிகை சௌந்தர்யா மரணம் அடைந்தது விபத்தால் அல்ல, கொல்லப்பட்டு உள்ளார். ஜலப்பள்ளி பகுதியில் சௌந்தர்யாவிற்கு 6 ஏக்கர் நிலம் இருக்கிறது. இதை வாங்குவது தொடர்பாக நடிகர் மோகன் பாபு, சௌந்தர்யா இடையே பிரச்சனை இருந்து வந்தது. சௌந்தர்யா இறந்த பின் அந்த நிலத்தை மோகன் பாபு சட்டவிரோதமாக ஆக்கிரமித்திருக்கிறார். அந்த நிலத்தை மீட்டு ஆதரவற்றோர், இராணுவத்தினர், போலீசார் ஆகியோரின் நலனுக்காக வழங்க வேண்டும். இந்த புகாரால் எனக்கு மோகன் பாபு தரப்பில் இருந்து மிரட்டல் வரலாம், ஆகையால் எனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் இந்த 6 ஏக்கர் நிலம் தொடர்பாக மோகன் பாபு மற்றும் அவரது மகன் மஞ்சு மனோஜ் இடையே பிரச்சினை உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சௌந்தர்யா இறந்து 20 ஆண்டுகள் மேலான நிலையில் அவர் விபத்தால் இறக்கவில்லை, கொல்லப்பட்டிருக்கிறார் என ஒருவர் புகாரளித்து இருப்பது தெலுங்கு, கன்னட சினிமா உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மோகன் பாபுவையும் இதில் தொடர்புபடுத்தி இருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.